ஒரு 35 அடி சிலை 3 நாள் மழைக்கு தாங்கலைன்னா அப்போது அங்கே வில்லங்கம் ஒண்டி இல்லை. கடற்படைக்கும் எங்கள் ஐயா மகாராஜா சிவாஜிக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு வருஷம் தாங்க முடியாத ஒரு சிலை செய்ய முடியும்னா உங்களை பார்த்து ஊரே சிரிக்க. அண்ணாமலையெல்லாம் ஊழலற்ற அரசுன்னு தானே சொல்கிறாரு, கிளைம் பண்ணிக்கிறேன். அதான் சிலை விழுந்துருக்குதுல்ல. தமிழகத்தில் உலகத்தில் இருக்கிற தமிழர்கள்லாம் பார்க்கக்கூடிய நேசிக்கக்கூடிய எங்கள் ஐயன் திருவள்ளுவரோட சிலையை வச்சுருக்க சுனாமியே பார்த்தார் எங்கள் தாத்தா. திக்கு முக்காடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மாட்டி தர்ம சங்கடமான சூழ்நிலை. எதிர்கட்சிக்கு இது லட்டு. யானை பசியில் இருக்கும்போது கரும்பு சோறா கட்சி தான் யானை எப்படி பிரித்து மேயுமோ, இந்த நேரத்தில் கரெக்டான நேரம் உத்தவ் தாக்கரே முதலமைச்சராக அறிவிக்கிறது. சிவாஜி மகாராஜாவோட மானத்தையும் பண்பையும் அவரோட அந்த வரலாறையும் பாதுகாக்கணும். உத்தவ் தாக்கரே தான் சரியான ஆளுமை. இந்த நேரத்தில் நாங்கள் அறிவிக்கிறோன்னு சொல்லிட்டு அறிவித்து சேர்த்து 10ஓட 11 வச்சு எச்சி இறங்கி ஆடிட்டு போயிட்டே இருக்கும். வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் பாலாஜி. மகாராஷ்டிரா மாநிலம் ஒரு பதற்றத்தில் இருக்கிறத பார்க்க முடியுது. மராட்டிய மன்னர், போர் மன்னர் சத்ரபதி சிவாஜி சிலை இடிந்து விழுந்திருக்கு. ஒரு 45 கிலோமீட்டர் வேகத்தில் வந்த ஒரு காற்றுக்கு இடிந்து விழுந்ததாக அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே சொல்கிறாரு. பலத்த காற்றுனால தான் இது இடிந்து விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சிலை திறக்கப்பட்டு ஓராண்டு கூட நிறைவுபடலை அப்படின்றதையும் பார்க்குறோம். இந்த சிலை கடந்த ஆண்டு டிசம்பர் 4ஆம் தேதி பிரதமர் மோடியால் கடற்படை தினத்தன்று திறந்து வைக்கப்பட்ட ஒரு சிலை. ஆனால் இதில் ஒரு அரசியல் இருக்குது. இது ரொம்ப மோசமாக இது ஊழலுக்கு சாட்சியாக இருக்கிறது அப்படின்னு சுப்ரியா சுலே, தேசியவாத காங்கிரஸாக இருக்கட்டும், சிவசேனாவாக இருக்கட்டும், எல்லாருமே தங்களுடைய எதிர்ப்புகளை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு புறம் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பார்க்குறோம், சுனாமியை பார்த்த வள்ளுவர் சிலையை நம்ம பார்க்குறோம். ஆனால் இது இரண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குல்ல. நீங்கள் எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க? ரொம்ப நாள் ஒரே விஷயத்தை சொல்லி திரும்ப திரும்ப ஏமாற்ற முடியாது. ஒரு நாள் குட்டு வெளிப்பட்டு விடும் அப்படின்றது ஒரு பொருள். அப்படி பார்க்கும்பொழுது இந்த பாஜக ஆளுகின்ற மாநிலத்திலும் பாஜக அரசாங்கம் நிர்வகிக்கக்கூடிய மாநிலங்கள்லையும் ஊழல் இருக்குது என்பது எதிர்க்கட்சிகளோட வாதம். பட் எதிர்க்கட்சிகளே ஊழலில் ஆல்ரெடி மாட்டியிருக்க காரணத்தினால, அவர்களோட பேச்சு எடுபடாத காரணத்தினால், எதற்கெடு நேரு காரணம், இந்திரா காந்தி காரணம், அதுக்கப்புறம் வந்த ராஜீவ்காந்தி காரணம், ஒருவேளை காந்தி இவங்க காந்தினா இவங்க தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை ஒரே பதில். அதை தாண்டி எதனா பேசினா இது இந்து மதத்துக்கு எதிரானது, இந்துத்துவாக்கு எதிரானது அப்படின்ற மாதிரி இவங்களோட அரசியல் தன்மை. நீங்கள் எந்த ஒரு ஊழல் இல்லை எந்த ஒரு குற்றச்சாட்டு சொன்னாலும் இதுதான் பதில் பாஜக தரப்புலேருந்து. இப்போ இது திக்கு முக்காடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மாட்டியிருக்காங்க. தர்ம சங்கடமான சூழ்நிலை. அதாவது ஒரு சில விஷயம் நியாயமாக நடந்து ஒரு சிலருக்கு ஒரு பேராபத்தை கொடுத்துவிடும். கிட்டத்தட்ட இது ஏதோ ஒரு சிலை சாஞ்சிருக்கு, ஏதோ ஒரு சிலை கீழே விழுந்திருக்கு அப்படின்றது பொருள் அல்ல. மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, எந்த ஜாதி, எந்த மதம், எந்த இனமாக இருந்தாலும் சரி, சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அப்படின்னா அதனுடைய பேச்சு, அந்த உணர்வு, அந்த தன்மை என்பது வேறு. தலித்தின மக்களாகட்டும், பட்டியலின மக்களாகட்டும், உயர் சாதியினர் ஆகட்டும், இல்லை ஓபிசி ஆகட்டும், எல்லாருமே இப்போ நம்ம எப்படி ஐயன் வள்ளுவரை நம்ம பிரிக்க முடியாது. வள்ளுவரோடு நம்ம ஒப்பிடணும்னா தமிழரோட உணர்வோடு ஒன்றியவர் தான் ஐயன் திருவள்ளுவர். தமிழ் உணர்வை தனியாகவும் திருவள்ளுவரை தனியாகவும் நீங்கள் எப்படி தமிழகத்தில் பிரிக்க முடியாதோ, நம்ம தாத்தாக்கு பூர்வீகம் ஜாஸ்தி, வரலாறு ஜாஸ்தி, அது ஜாஸ்தி. அதில் அந்தளவுக்கு எந்தளவுக்கு நம்ம அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஒரு முக்கியத்துவத்தை ஒரு உணர்வோடு கொடுக்கறது தான் ஐயா சிவாஜிக்கு மகாராஷ்டிரா மக்கள். அது மும்பையில் இருந்தாலும் சரி, தானேயில் இருந்தாலும் சரி, இல்லை வேறு எங்கன்னா ரூரல் மகாராஷ்டிராவில் வெளியில் இருந்தாலும் சரி, அவங்க மகாராஷ்டிராத்தில் சிவாஜி அவர்களோட அந்த வீரம், அந்த தோரணை, அந்த நாட்டினுடைய மக்களோட உணர்வு அப்படின்ற மாதிரி ஒன்றிணைந்த ஒரு விஷயம். அதனால தான் அந்த உணர்வை நம்ம கையகப்படுத்திக்கணும், அந்த உணர்வை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, கடந்த தேர்தல், அதாவது லோக்சபா தேர்தலை மையமாக வைத்து அவசர கோலத்தில் இந்த சிலையை நிறுவுறாங்க. சரி, இந்த சிலை என்ன ஒரு 100 அடி சிலையா, இல்லை 300 அடி சிலையா, ஒரு பல ஆயிரக்கணக்கு டன்னு கணக்கில் சிமெண்ட் போட்டு கட்டப்பட்ட சிலையா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. வெறும் 35 அடி சிலை. ஒரு 35 அடி சிலை 3 நாள் மழைக்கு தாங்கலைன்னா அப்போது அங்கே வில்லங்கம் ஒண்டி இல்லை, ஊழல் அதிகமாக இருந்திருக்குன்றது ஒரு பொருளாக எடுத்துக்கலாம். 3 நாளாக
வந்து ஒரு மழை பெஞ்சது, சூறாவளி இருந்தது, 45 கிலோமீட்டர் வேகம் வந்து இருந்தது. நம்ம காசிமேடு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா, நிறைய வல்லம் செஞ்சு வச்சுருப்பாங்க. இல்ல தூத்துக்குடி போனீங்கன்னா, அங்கேயும் நிறைய வல்லம் இருக்கும். கொச்சின் போனீங்கன்னா, அங்கேயும் இருக்கும். ஒரு ஒரு போட்டே ஒரு 45 கிலோமீட்டரு வெள்ள காத்தையும், மழை காத்தையும் தாங்கலனா, அந்த வல்லம் அந்த போட்டா இருக்கிறதுக்கே தகுதி இல்லன்றது ஒரு பொருள். இந்த 45 கிலோமீட்டர் நாட்டுன்றது வந்து ரொம்ப பெரிய மோசமான ஒரு சூழ்நிலைலாம் இல்ல. இவங்க கிட்ட இருக்கிற அதிகப்படியான பாதுகாப்பு டிஃபென்ஸ் ஆர்கியுமெண்ட் என்னன்னா, 3 நாளா மழை. 45 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர்ல இதுன்னு. அப்ப இந்த கஜாலாம் பார்த்தோம் நம்ப. சுத்தி சுத்தி அடிச்சுது. வரதா பார்த்தோம் 2,00,000 மரத்த அடிச்சு நவுத்துச்சு. இதே இங்க ஔவையாருக்கு சிலை இருக்குது. கண்ணகி சிலைய திருப்பி வச்சிருக்கிறோம். எங்க ஊர்லயும் சிவாஜின்னு ஒரு நடிகர் இருக்கிறாரு. உங்களுக்கு ராஜாவா கிடைச்சாரு சிவாஜி. எங்களுக்கு ஒரு நல்ல நடிகரா ஒரு சிறந்தவர் கிடைச்சார். அவர் சிலையும் நாங்க பீச்சுக்கு பக்கத்திலேயே வச்சிருக்கிறோம். இதெல்லாம் போதா குறைக்கு தமிழகத்துல, உலகத்துல இருக்கிற தமிழர்கள்லாம் பார்க்கக்கூடிய, நேசிக்கக்கூடிய எங்க ஐயன் திருவள்ளுவரோட சிலைய வந்து வச்சிருக்கோம். சுனாமியே பார்த்தாரு எங்க தாத்தா 2004ல. பார்த்துட்டு கம்பீரமா நிக்கிறாங்க. அப்போ இதனால நான் தமிழகத்துல இருக்க பிடபிள்யூடி ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட்டு, ஊழலே வாங்கல. நான் அங்க போல. ஏதோ வாங்குன காசுக்கு இவங்க ஏதோ செஞ்சிருக்கிறாங்க. அந்த ஊர்ல தேர இழுத்து தெருவுல விட்டாங்க. ஒரு மகாராஜாவோட ஒரு ஸ்டாச்சுவ நீங்க பண்றீங்க அப்படின்னா, 20 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு 40 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ ஓகே உப்பு காத்து, இல்ல வேற ஏதோ பிரச்சனை, இல்ல வேற ஏதோ அதிர்வுகள் அதனால. டிசம்பர் டூ டிசம்பர் கூட வரல. இது வந்து இப்போ தான் நம்ம செப்டம்பருக்கு போறோம். அப்போ ஒரு வருஷத்துக்குள்ள சரி இத யாரு திறந்து வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதில தான் விசேஷமே. ஐயா பாரத பிரதமர் மோடி அவர்களே முன்னிருந்து ஏன்னா எல்லாத்துலயுமே பண்ணும். அததான் வந்து என்ன பண்றாப்புல, அங்க வந்து ஆதித்ய தாக்கரே சொல்றாரு, "சிலைய திறந்து வைனா ஃபோட்டோ ஷூட் நடத்துனீங்க தேர்தலுக்கு வேண்டி. நீங்க ஃபோட்டோ ஷூட் பண்ண லாபம் பாருங்க" அப்படின்னு அவரு சொல்றாரு. அம்பேத்கர் அவர்கள் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, பட்டியலின மக்கள் தலைவர் அவர் என்ன சொல்றாருன்னா, அவசர கோலமா பண்ணி, அவசரமா பண்ணி நாங்க ஊழல் இருக்குன்னு படிச்சு சொன்னோம். அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல, காது குடுத்தே கேட்கல. அங்க இருக்க மக்கள் ஒரு சில குறைகள சொன்னாங்க. அதையும் கேட்கலன்னு அவரு சொல்றாரு. இப்போ ஒப்பந்ததாரர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இல்லையா? இப்போ ஒப்பந்ததாரர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடக்கும். ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்றது. ஆனால் மொத்த பொறுப்பையும் தூக்கி அரசாங்கத்தின் மீதோ, பிரதமர் மோடியின் மீதோ நம்ம போட முடியுமா? 304 ஏன்னு ஒரு செக்ஷன் இருக்குங்க. அது என்னன்னா, விபத்து ஆனா கொலை செய்யறதுக்கு நோக்கம் இல்ல. அதனால வழக்கு பதியப்பட்டு, அவரோட நோக்கம் என்ன? அது நார்மலா டேமேஜ் ஆச்சா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கு. அத தான் வந்து இந்த ரோடு ஆக்சிடென்ட் எல்லாம் கொண்டு வந்தாங்க. குடித்துவிட்டு நீங்க தண்ணி ஓட்டுறீங்கன்னா, உங்களுக்கு 304 ஏ அப்ளிகபிள். கல்பபிள் ஹோமிசைட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இத ஏன் நான் சட்டத்த இங்க வலிக்கிறேன்னா, சாஞ்சிடுச்சு. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஒருத்தர் குடும்பத்தோட அங்க போய் நின்னு, அந்த சிலைக்கு பக்கத்துல செல்ஃபி எடுக்கிறார். நைட்டு விழுந்தது, சாஞ்சுது, ஓகே பிரச்சனை இல்ல. டைமிங் நைட்டுக்கு பதிலா மதியம் 1 மணி. விழற சிலை எப்போ வேணா விழும். விடிகாத்தால விழலாம், நைட்டு விழலாம், பகல்ல விழலாம். அப்போ ஏதோ ஒரு குடும்பம் ஒரு 4 பேர் நின்னு, அந்த சிவாஜி சிலைக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுக்கும்போது, அது சாஞ்சு அந்த குடும்பத்து மேல விழுந்திருந்தா, இது வந்து பேர் ஆபத்தா இல்லையா? என்ன இப்போ வழக்கு பதிவு பண்ணீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க கான்ட்ராக்டரு, நாங்கள் இவ்வளோ சிமெண்ட் போட்டோம், இவ்வளோ ஸ்டீல் போட்டோம், இவ்வளோ க்யூரிங் கொடுத்தோம் அப்படின்னு கோர்ட்டில் சொல்லுவாங்க. உடனே அரசு தரப்பு வக்கீல் என்ன பண்ணுவார், நாங்கள் எங்களோட வாதத்தை 1 மாதத்துல சப்மிட் பண்ணுறோம் மை லார்ட் அப்படின்னு கோர்ட்டில் சொல்லுவார். 1 மாதம் கழித்து இவங்க ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க, இதை நாங்கள் வந்து அந்த அந்த ஆர்டர் காப்பி எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் அதை பார்த்துட்டு எங்கள் கவுண்டரை நாங்கள் சப்மிட் பண்ணோன்னு அந்த கான்ட்ராக்ட்காரர் சொல்லுவார். கவுண்டரை சப்மிட் பண்ணுறது இன்னும் 1 மாதம் கோர்ட்டு கொடுக்கும். கவுண்டரை சப்மிட் பண்ணோன்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் வாய்தாக்கு போகல, இல்லை போகிறாரு, இல்லை பாஸ் ஓவர் கேட்குறாரு. இன்னும் ஒரு மாதம். அப்படி ஒரு 6 மாதம் ஆகிப்போச்சா. 6 மாதம் கழிச்சு என்ன ஆகும்னா, நாங்கள் எல்லாமே பண்ணியிருக்கோம், எங்கள் மேலே தப்பு இல்லைன்னா கோர்ட் என்ன பண்ணோம், எக்ஸ்பர்ட் கமிட்டியை கொண்டா நீ போய் விசாரி, நீ ஒரு இடைக்கால ரிப்போர்ட்டு கொடு, சீல்டு கவரில் கொடு, வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனால் வரி மக்கள் பணம்லாம் பொதுவாக போகணும். அப்படி அப்படியே அன்றைக்கே போயிடணும். நான் இந்த சாலையில் இப்படி போயிட்டேன் அப்படின்னா, என் வண்டியில் இருக்கிற அந்த ஃபாஸ்டேக்லேருந்து பணம் எப்போ போயிடணும், அப்படி போயிடணும், உடனே போயிடணும். ஆனால் அந்த சாலை மோசமாக இல்லை, இது சரியா இல்லை, நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா அந்த கம்ப்ளைண்ட் எப்போ வரும், ஊர்க்காவாயி எண்ணெல்லாம் ஊறிகிரி உப்புக்காரெல்லாம் ஏறி அது கிடைக்காம போகும் காம்பன்சேஷன். இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. கைது செய்யுங்க. அதாவது மகாராஷ்டிரத்தோட உணர்வு இது. புரியுதுங்களா? நான் இதனால தான் இந்த கான்ட்ராக்டர் வேலையே இருக்கக்கூடாதுன்றது என்னோட வாதமாக இருக்குது. இது வந்து அப்பட்டமாக மாட்டிட்டான். ஏன்னா ஒரு வருஷம் தாங்க முடியாத ஒரு சிலை செய்ய முடியும்னா, உங்களை பார்த்து ஊரே சிரிக்கும்.
இல்லை இது ஊழல் ரீதியாக எடுத்துகிட்டு போனால் பரவாயில்ல, ஆனால் வந்து இது மராட்டிய உணர்வை புண்படுத்தி இருக்கு அது ரெண்டாவது பார்க்கும். ஃபஸ்ட்டு ஊழல் முடிச்சிட்டோமா, ரெண்டாவது எதிர்கட்சிக்கு வந்து இது லட்டு. யானை பசியில் இருக்கும்போது கரும்பு சோறா கட்சிதுன்னா யானை எப்படி பிரித்து மேயுமோ, இனிமேல்ட்டு இந்திய கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள்லாம் இதை வச்சு பிரித்து மேய்வாங்க. ஏக்நாத் ஷிண்டேலாம் முகமே இருக்காது. ஃபட்னாவிஸ் அதாவது வெறும்னே வந்து அரசியல் ரீதியாக பண்ணால் கூட பரவாயில்ல, எது தேச உணர்வோட போலியாக சேர்க்கறது. எப்படி போலியாக சேர்க்கறதுன்னா, நேவி டே கடற்படைக்கும் எங்கள் ஐயா மகாராஜா சிவாஜிக்கும் என்ன சம்மந்தம்? இவர் தரையில் போர் புரிந்தார், அது கப்பற்படை. கப்பற்படை நேவி டே எங்கே செலிப்ரேட் பண்ணோம், எங்கே அந்த விழா நடத்தணும்? பாம்பேயில் கோஸ்ட் ஓரமாக பண்ணியிருக்கணும். சரி, இது வந்து ஓகே, பாம்பே வந்து கோஸ்டல் சிட்டி ரைட்டு. நேவியை கூட்டு வந்து அன்னைக்கு அந்த சிவாஜி அவர்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா நேவி சீஃப் பக்கத்தில் நிற்பார். சென்ட்ரல் ஃபோர்ஸஸ்லாம் இருக்குது பாருங்கள், இராணுவம் கீணுவம் யார் யாரெல்லாம் அங்கே இருக்காங்களோ எல்லாரையும் கூப்பிட்டு நேவி டேவை எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா, சிவாஜி மகாராஜாவுக்கு நாங்கள் சிலையை வடிவமைத்து அந்த மும்பையினுடைய அந்த உணர்வோடு தேசப்பற்று கலந்து நாங்கள் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிற பெரிய தலைவரெலாம் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கினாங்க. முடிஞ்சுதான் அன்றைக்கி பார்க்க அது இருந்தது. அது அவசர கோலத்தில் பண்ணது இன்றைக்கி தேர் எடுத்து தெருவில் விட்டா மாதிரி. இப்போ இதெல்லாம் வரும்ல, எழுதும்போது பத்திரிகையிலே ஊடகத்தில் செய்தி வரும்போது என்ன பண்ணுவாங்க, நேவி இப்போ டீம் அமைச்சிருக்குதான் அங்கே. எதுக்கு? செலை வைக்கிறதுக்கும் கப்பற்படைக்கும் என்ன சம்மந்தம்? இதனை போகிற கப்பலில் செலை வச்சுக்கிறாங்களா கப்பற்படை வந்து பார்க்குறதுக்கு? அப்போது யாரை எதை செய்யணும், யாரை வச்சு என்ன பண்ணணும்னு அந்த பேசிக் அடிப்படை புரிதலே இல்லாமல், ஏன்னா என்ன நடந்திருக்குன்னா, பிரதமர் வராரு, கப்பற்படையும் அந்த நாளை வந்து செலிப்ரேட் பண்ணணும், நேவி டேவும் செலிப்ரேட் பண்ணோம், பாம்பே மக்கள் மகாராஷ்டிரா உணர்வையும் தொடணும். இது ரெண்டுத்தையும் சேர்ந்து தேச உணர்வாக காட்டி அதை வச்சு ஓட்டுவாங்க. அதான் பார்த்தார் எங்கள் ஐயா சிவாஜி. ஓ அப்படியா, என்னை வச்சு அரசியல் பண்ணுறீங்களா? எப்பேற்பட்ட ஆள் நான், இவ்வளோ பேரை போர் பண்ணியிருப்பேன், எவ்வளோ பேரை பார்த்துருப்பேன், எனக்கு 35 அடியில் இந்த மாதிரி மொக்கையாக செலை வச்சுக்கிறேன், நானே சாஞ்சிறேன் கூட அவரே சாஞ்சிருப்பார். அந்த மாதிரி கிட்டத்தட்ட இனி வந்து கஷ்டகாலம்தான். இது வந்து ஒரு அருமையான வாய்ப்பு. காங்கிரஸ் கட்சின்னு இதில் பெருசாக வாயை திறக்கல. மேபி எனக்கு தெரிஞ்சு அவங்க இதில் தலையிடாமல் இருக்கிறதே நல்லது. ஏன்னா இந்த செய்தியிலெல்லாம் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் என்ன போட்டிருக்காங்கன்னா, பிஜேபிக்காரர்கள் வந்து நேரு தான் இதற்கு காரணம், இந்திரா காந்தி தான் கான்ட்ராக்ட் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறமா வந்து ராகுல் காந்தி ஒரு வேளை டிசைன் போட்டார், இப்படியெல்லாம் குறை சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் அதில் தலையிடாமல், அது மராத்தி ப்ரைடு சம்மந்தப்பட்ட விஷயம். அங்கே இருக்கிறவங்களே உத்தவ் தாக்கரேவே போதும். இந்த நேரத்தில் கரெக்டான நேரம் உத்தவ் தாக்கரேவை முதலமைச்சராக அறிவிக்கிறது. மகாராஜாவோட சிவாஜி மகாராஜாவோட மானத்தையும் பண்பையும் அவரோட அந்த வரலாறையும் பாதுகாக்கணும், உத்தவ் தாக்கரே தான் சரியான ஆளுமை, இந்த நேரத்தில் வந்து நாங்கள் அறிவிக்கிறோன்னு சொல்லிட்டு அறிவித்து சேர்த்து 10-11 வச்சு எட்சி இறங்கி ஆடிட்டு போயிட்டே இருக்கணும். அதாவது தேர்தல் வரும்னு எதிர்பார்த்தா இப்போ சில சாஞ்சி இது வந்து இது அதாவதுங்க மராத்தி பீப்புளை பொறுத்தவரை அப்படின்னா, இப்போ நம்ம எப்படி தமிழர்கள்னால் நமக்கு வந்து ஒரு 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 நேசம் இருக்கும், அந்த அந்த தமிழர்ன்ற அந்த உணர்வு அதிகமாக இருக்குமோ, அதில் எல்லளவும் குறையாத அதே உணர்வு மராத்தி மக்களுக்கு ஜாஸ்தி. இப்போ அவங்க வந்து இதை எப்படி பார்ப்பாங்கன்னா, இதை வந்து என்னையா ஒரு ஒரு ராஜாவுக்கு ஒரு சில, அதாவது அவர் ஏதோ ராஜா கிடையாது, சில பல காரணங்களால் அந்த மகாராஜாவை வந்து அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். அது வந்து ஒரு இஷ்ட தெய்வம் மாதிரி அவங்க பார்ப்பாங்க. அதாவது சிவாஜி சிலைக்கு பூஜை பண்ணுறது, வழிபாடு பண்ணுறது. இப்போ நம்ம எப்படி ஒரு கட்டபொம்மனை வந்து நமக்கு பிடிக்குதுன்றது தாண்டி அது நம்ம உணர்வு சம்மந்தமான ஒரு விஷயம். வெள்ளையனை வந்து எதிர்த்து கேள்வி கேட்டவர், எதிர்த்து போராடினவர், சண்டை போட்டுறோம், அந்த மாதிரி ஒரு உணர்வு கலந்த வரலாறு சித்திரம் தான் ஐயா வந்து மகாராஜா சிவாஜி. இப்போ சிவாஜி அவர்களோட சிலைக்கு இந்த பிரச்சனைன்னும் போது இது மகாராஷ்டிரத்தில் பற்றிக்கிட்டு எரியும் போது அந்த அணையில் வந்து கொஞ்சம் இதெல்லாம் போட்டு இப்படி விசிறி விட்டாவே போதும். அது அழகாக பாலிடிக்ஸ். ஏன்னா தேர்தலெல்லாம் தள்ளி வச்சாங்க, மகாராஷ்டிரத்துக்கு தேர்தல் அறிவிக்கலை, இது கரெக்டான நேரம் ஆட்சி இறங்கி. ஏன்னா சுப்ரியா சுலே கமெண்ட் பண்ணுறாங்க, பிரகாஷ் அம்பேத்கர் அதை பற்றி கமெண்ட் பண்ணுறாரு, உத்தவ் தாக்கரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டத்தை கையிலேயே எடுத்துக்கினார். எப்போ மகாராஜா சிவாஜிக்கு நீங்கள் சிலை சரியாக செய்யணும், சட்டம் ஒழுங்கு இனி எந்துன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஆளை விட்டு கல் எடுத்து பிடபிள்யூடி ஆஃபீஸ் அடிச்சு உடச்சிட்டுக்கிறான். நீ என்ன வழக்கு தொடருது, நான் இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ். அது சட்டம் அவர் மீது இப்போ பாயம், அவர் மீது நடவடிக்கை எடுப்பாங்க, அவரை கைது செய்வாங்க. பட் மக்கள் உணர்வுக்கு முன்னாடி அந்த சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட என்ன சொல்லுவாங்க, பா கரெக்டான ஆள்பா, நீனா என் தாத்தன் சிலை அதை ஒழுங்காக 35 அடிக்கு ஒழுங்காக கட்டடம் முடியல, நீ வந்து 10 மாதத்தில் கொலாப்ஸ் ஆகுது, உனக்கு என்னத்துக்கு இம்மா பெரிய ஆஃபீஸு அடிச்சு ஓடன்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஒரு எம்எல்ஏ. தலைமையில் கேட்டு செஞ்சாரா, கேட்காம செஞ்சாரா? இப்போ அவர் திடீர்னு கோர்ட்டில் போய் நான் சிவாஜி எனக்குள்ளே வந்து சொன்னார், நான் வந்து எங்கள் தாத்தா கனவுல வந்தார் அப்படின்னா
ஜட்ஜே யோசிப்பார் எப்படிடா இதை டீல் பண்ணுறது. இதெல்லாம் அதாவது வேடிக்கையெல்லாம் நிறைய காத்துக்கிட்டு இருக்குது. இனிமேல்ட்டு தான் இருக்குது. இப்போ சிவண்டாக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில. ஃபட்னாவிஸ் காலிலேருந்து ஆளை காணோம். ஃபட்னாவிஸ்னா நினைப்பாரா, ஆஹா இது வல்லவோ தருணம், யார் டெப்டி சிஎம் நானா, அஜித் பவாரோட சேர்ந்து நான் வேலை செய்யணும், எல்லாமே சிண்டே தானே, ஆனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கங்கண்ணே அப்படின்னாரு. அப்படின்னா ஜி உங்களை தான் கூப்பிட்றாங்க ஜி. ஃபட்னாவிஸ்க்கு அருமையான இது இதனால் யார் யாருக்கெல்லாம் லாபம்னா, ஃபட்னாவிஸ், ஐயா நிதின் கட்கரி, பிஜேபியால் பாதிக்கப்பட்டவங்கலாம் இருக்கிறாங்களே அவங்கெல்லாம் வந்து இந்த இந்த நிகழ்ச்சியை வந்து, ஏன்னா எது எடு பிரதமர் மோடி, அங்கே வந்தே பாரத் ட்ரெயின் வேகமாக போதா மோடி அவர்கள், சத்ரபதி சிவாஜி அவர்கள் நேவி டேவோட ஃபங்க்ஷன் மோடி அவர்கள், சர்தார் வல்லபாய் பட்டேல் குஜராத்துக்கு கஷ்டப்பட்டு அந்த மாநிலத்தில் காசெல்லாம் போடணும்னா குஜராத் முதலமைச்சர் கூட முக்கியத்துவம் கிடையாது. ஐயா அயோத்தியாவில் வந்து ராமருக்கு பூஜை பண்ணணுமா அதுவும் மோடி அவர்கள். எல்லாமே எங்கள் ஐயா மோடி தான். அப்போ இதற்கும் வந்து ஐயா மோடி தான் சொன்னோம். ஆர்கிடெக்டெல்லாம் பார்த்தீங்களா, ஒரு நிகழ்ச்சி திறந்து வைக்க போகிறீங்களே அது ஒழுங்காக கட்டினாங்களா, அது சேஃப்டியாக இருக்குதா, அதெல்லாம் பார்க்கணும்ல. செக்யூரிட்டி வண்டி அப்படியே வரீங்க, புல்லட் ப்ரூஃப்லாம் போடுறீங்க, அவருக்கு போகிற வழி பாதை கரெக்டாக இருக்குதா, அவர் திறந்து வச்ச சிலை ஒழுங்காக தான் பார்க்க மாட்டிங்களா? பாருங்கள், அது ஏதோ வந்து சிலை வந்து கம்பியெல்லாம் வளைஞ்சி உள்ள போலாம் இருக்குங்க, ஏதோ மோல்டு போட்ட மாதிரி இருக்குது. நம்ம இந்த கிராமத்துலலாம் இந்த திருவிழா நடக்கும்போது பெருசு பெருசாக பொம்மைங்க வரும், பார்த்தா இப்போ நல்லா பொம்மை பூதாகரமாக இருக்கும், போய் தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சின்ற மாதிரி இருக்கும் உள்ள, அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒரு அரசர் ஒன்றும் அது வெங்கலத்தில் பண்ணியிருக்கலாம், இல்லை என்ன அது, இல்லை சிமெண்ட் பண்ணாங்க, அது என்ன கலவைன்னு எனக்கு தெரியாது. சிலை வந்து விழுந்து ஒரு மாதிரி உடஞ்சா மாதிரி இருக்குது சாஞ்சி. இது வந்து ஒரு 35 அடி சிலை கட்டுறதுல இவங்களுக்கு பிரச்சனை, இந்த ப்ராப்ளம்லாம் வரும்னு தெரிஞ்சு, அதாவது பிரதமரே வந்து திறந்து வைக்கிற அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த சிலைன்னு தெரியுது. அப்போ அந்த சிலைக்கு தரமான ஒரு கான்ட்ராக்டருக்காரனை கண்டுபிடிக்கணுமா, அந்த சிலைக்கு கரெக்டாக வேலை நடக்குதா, அதை ஆய்வு பண்ணுறோமா, இதற்கு யாருன்னா ஐஐடி குழு, அதாவது உடஞ்சி ஊந்ததுக்கப்புறம் போவோம் ஐஐடி குழு அந்த வெங்காயத்தோ இதெல்லாம் பிச்சு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு. முன்னாடி போயிருக்கனால குஜராத்தில் பிரிட்ஜு இஞ்சி ஊழுது, பீகாரில் டெய்லி மாதம் ஊழுது, பீகாரில் பிரிட்ஜு ஊழனா தான் நியூஸு, பிரிட்ஜு சாயலைன்னா ஓகே, ஏப்பா என்னப்பா பீகாரில் பிரிட்ஜு சாயலையா அப்படின்னா தான் செய்தி, சாஞ்சிச்சுன்னா டெய்லி நடக்கிறது தானே. அப்புறம் ஏர்போர்ட்டு அந்த பேனல் விழும், அது என்றைக்கு யார் தலைமையில் விழுந்து என்ன ஆக போகுதுன்னு தெரில, எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் மேபி எங்கள் ஐயா நீதியரசர் சந்திரசூட் இதெல்லாம் சுயமூட்டமாக எடுத்து இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து, ஏன்னா எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி விபத்துகள். ஆனால் பேசும்போது பாருங்களேன், எதுவுமே எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி. நல்ல வேலை இது வந்து ஒருவேளை இப்போ அங்கே இல்லை அண்ணாமலையெல்லாம் ஊழலற்ற அரசுன்னு தானே சொல்கிறாரு, கிளைம் பண்ணிக்கிறேன். அதான் சிலை விழுந்துருக்குதுல்ல. நான் என்ன கேட்குறேன்னா, ஊழலற்ற அரசு ரைட்டு, அப்போ எப்படி பாலம் வந்து குஜராத்தில் வந்து இடிஞ்சு வந்து, பாலமே கட்டாத ஒரு ஆளுக்கு, பாலத்தில் முன்மண் அனுபவம் இல்லாத ஆளுக்கு நீங்கள் பாலம் கட்டுறதுக்கு கொடுத்தீங்க. குஜராத்தில் யார் ஆட்சி நடக்குது? சரி, சிண்டே எங்கேருந்து வந்தார்? இல்லை சிண்டேவை யார் சேர்த்துக்கிட்டது? ஒன்று பண்ணுங்க, இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஷார்ட்கட்டு அண்ணாமலை அவர்களுக்கு. சிண்டே வந்து உத்தவ் தாக்கரேவோட ஸ்லீப்பர் செல்லு, நாங்கள் இவ்வளோ நாள் அதை தெரியாமல் வச்சுருந்தோம், இந்த சிலைக்கு காரணம் வந்து சேனாவோட ஒரு முறையற்ற ஆட்சி தான், அதனால் சேனாவை நீக்கி விட்டு நாங்கள் தனியாக களம் காண்போம், இந்த மாதிரி எதனா காமெடி பண்ணுறது முடிவாகி போச்சு. ஏன்னா எது நடந்தாலும் நீங்கள் ஒத்துக்க போகிறதில்ல, எல்லாத்துக்கும் எதனா ஒரு முட்டு கொடுக்குறது, விளக்கம் கொடுக்குறது. அதனால் சொல்கிறதா சொல்லியாச்சு, சொல்கிற போய் கொஞ்சம் கேட்குற மாதிரி இருக்கட்டும், இதே அடிச்சு விடுங்க, என்ன குறைஞ்சி போச்சு. யார் என்ன வேணா சாஞ்சது சிலை தானே, சிலைக்கு வாய் இல்லைல்ல, அதனால் எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி அங்கே ராமருக்கு கோயில் கட்டிங்க, அங்கே பார்த்தா தண்ணி வருது உள்ள, கேட்டால் அது வந்து அது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிரகாரம் சூரிய திலகத்துக்காக ஒரு இடத்துல ஓப்பனிங் வச்சாங்க, அந்த இடத்துல வெளிச்சம் வரும்னு பார்த்தா தண்ணி வருது. அதாவது இவங்களை என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க. சம்மந்தமே இல்லாமல் 3000 கோடி ஸ்டீல் எடுத்துன்னு போயிட்டு ஒரு ஆற்று படுக்கை ஓரம் அவ்வளோ பெரிய சிலை கட்டியிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு புயலில் பற்றி புரிதல் இல்லை, விஞ்ஞானத்தை பற்றின ஒரு புரிதல் இல்லை, ஒரு சிலையை எவ்வாறு கட்ட வேணும்னு தெரியல, ஒரு பிரிட்ஜு எப்படி கட்டணும்னு தெரியல, எல்லாத்துலேயும் பிரச்சனை. பத்தாவதுக்கு இப்போ புதுசாக சாலைகள்லாம் போகிறாங்க, 200 கோடி எல்லாம் செலவு பண்ணி, அதனுடைய தன்மை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஆனால் அதிகமாக ரிப்போர்ட் வெளியில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் நிதின் கட்கரியை பற்றி உண்டி ஊழல் சம்மந்தமாக வரும். இதெல்லாம் வரவே வராது, ஏன்னா இதெல்லாம் அவளுக்கு வேண்டப்பட்டவர்கள், அதனால் அமைதியாக இருப்பார்கள். இனிமேல் மகாராஷ்டிரா தேர்தல் நல்லா சூடு பிடிக்கும். எங்கள் ஐயா எங்கே இருக்கிறாரோ சிவாஜி, அவர் சாகவே இல்லை, இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார். அதான் அம்பலப்படுத்தி விட்டார்ல, காங்கிரஸ்காரர்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க. இப்போ சிவாஜியை அவர் சிலையை வாங்கிட்டு மகாராஷ்டிராவை காப்பாற்றுறதுக்கு வேலையை ஆரம்பிச்சிட்டார். நன்றி, நிறைய விஷயத்தில் பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.